அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாற்று சமூக பெண்ணை காதலித்த ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக எஸ்ஐக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மாற்று சமூக பெண்ணை காதலித்த ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கொலைக்கு தூண்டுதலாக இருந்த பெண்ணின் பெற்றோரான காவல் உதவி ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா நெல்லையில கேடிபி நகர் அப்படிங்கிற பகுதியில ஒரு வாலிபர், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆர்மங்கலம் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த கவின் அப்படிங்கிற வாலிபர் படுகொலை செய்யப்பட்டார். அதாவது தன் சக தோழியானவர் பள்ளி அவரோட தம்பி வந்து இந்த கொலையில ஈடுபட்ட ஒரு சூழ்நிலையில இது தமிழகம் முழுவதும் ஒரு பணத்தை எதிர்ப்பு, பணத்தை அதிர்ச்சி அதாவது சமூகத்தை சார்ந்த, அதாவது ஒரே இனத்தை சார்ந்தாலும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த இவர்கள் வந்து பெண் வீட்டார், அதாவது அந்த பெண் வீட்டில் அந்த பெண்ணோட சகோதரர் தான் வந்து கொலை பண்ணாரு. கொலை பண்ண ஒரு சூழ்நிலை இது வந்து ஆணவ படுகொலையா பார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில பல்வேறு வழக்கு, அதாவது பல்வேறு கட்டங்கள்ல வந்து விசாரணை நடந்தது. முடிவுல அந்த பையன் வந்து அந்த கவினை கொலை செஞ்சது யாருன்னா அந்த பெண்ணோட தம்பியை சொல்லி சொன்னாங்க. அதாவது அந்த கவினோட கொலை வழக்குல வந்து போலீசார் வந்து பல்வேறு கட்ட விசாரணை நடந்தாங்க. இறுதியில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கவினை கொலை பண்ணது யாருன்னா அவரோட, அதாவது அவளோட படித்த சக பள்ளி, அதாவது அவரோட காதலியோட தம்பி தான் கொலை பண்ணாரு, அப்படி அச்சத்தோட கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில இப்ப அவங்க உறவினர்கள் வந்து இந்த உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தொடர்ச்சி இதுல ஈடுபட்டு இருந்தாங்க, மறியல்ல ஈடுபட்டு இருந்தாங்க. இந்நிலையில அவங்க, அதாவது அந்த கவினோட ஆணவ கொலை வழக்கில் கைதான குற்றவாளி சுஜித்தோட பெற்றோரான சரவணன் மற்றும் கிருஷ்ணவேணி ஆகியோர் வந்து தற்போது எஸ்ஐ, அதாவது காவல்துறையில துணை ஆய்வாளராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது கிருஷ்ணவேணி வந்து மணிமுத்தார் பட்டாலியனையும், சரவணன் வந்து ராஜபாளையம் காவல் நிலையம், அதாவது ராஜபாளையத்தில் இருக்கிற பட்டாலியனையும் எஸ்ஐயா பணிபுரிந்து வந்த நிலையில 2 பேருமே தற்போது பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இருவர் மீதுமே பாத்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொலை முயற்சி, கொலை உள்ளிட்ட வழக்குகள், அதாவது மொத்தம் 6 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து தற்போது இந்த விசாரணை நடந்து வரக்கூடிய நிலையில அவங்க இருவரையும் விசை பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து தமிழ்நாடு சிறப்பு காவல்படை டிஐஜி விஜயலட்சுமி வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இதனை அடுத்து, அதாவது இப்ப வந்து சுர்ஜித்தை வந்து ஏற்கனவே கைது பண்ணியிருக்க நிலையில கவினோட கொலை வழக்குல முக்கிய குற்றவாளிகளான அவங்க பெற்றோர் சரவணன் மற்றும் கிருஷ்ணவேணி ஆகிய இருவரையுமே வந்து கைது செய்ய வரைக்கும் வந்து நாங்க வந்து அந்த கவினோட உடலை வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க ஊர்க்காரங்க வந்து போராட்டத்திலையும், அவங்க இதே மாதிரி அவங்க பெற்றோரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வர நிலையில தற்போது வந்து முதல்கட்ட நடவடிக்கை அவங்க இருவரையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டமா இவர்களை கைது செய்யறாங்களா என்னங்கிறது குறித்து இனிமேதான் தெரிய வரும். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.